விஜய் வந்து ஒரே யோசனையாக உட்காந்துருக்காரு. காவேரி ஏன் என்கிட்ட இப்படி நடந்துக்கிறா? ஒன்றும் புரியலையே. 2, 3 நாளாவே காவேரி சரியில்லை. எவ்வளோ சொன்னாலும் பேசவே மாட்டேங்கிறா. எரிஞ்சு எரிஞ்சு விழறா. அவள் ஏதோ கோவமா இருக்கான்னு மட்டும் தெரியுது. ஆனால் என்ன கோவம்னு ஏன் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ தாத்தா வராரு. தாத்தா கிட்ட இந்த மாதிரி காவேரிக்கு வில்லா ப்ரெசென்ட் பண்ணுற விஷயத்த வந்து சொல்கிறாரு. அதை கேட்டு அவரும் சந்தோஷப்படுறாரு. காவேரி விட்டுறாதப்பா, காவேரி தான் உன் வாழ்க்கையின் ஆதாரம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. எனக்கு புரியுது தாத்தா, காவேரியை கண்டிப்பாக நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினைக்கிறாரு நம்ம விஜய். விஜய் வந்து யோசிச்சுட்டு இருக்காரு, எப்படியாவது வந்து காவேரி கிட்ட பேசணும். முதல்ல வந்து அவளுக்கு என்ன பிரச்சனை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறாரு. அடுத்து வந்து காவேரி வந்து ரூமுக்கு வராங்க. அப்போ காவேரி கிட்ட, காவேரி கொஞ்சம் உங்ககிட்ட பேசணும் அப்படின்றாரு. என்ன பேசணும்? எனக்கு தூக்கம் வருது, நான் போய் தூங்க போகிறேன்றாங்க. இல்லை காவேரி, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், ப்ளீஸ் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு மூவ் பண்ணுறாங்க. சரி ஓகே சொல்லுங்கள், என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, ஏன் காவேரி என் மேலே கோவமாக இருக்க? நானும் பார்க்குறேன் 2, 3 நாளாக நீ என்கிட்ட சரியாக வேறு பேசலை. முன்னெல்லாம் நல்லா கோச்சிப்பேன். அந்த கோச்சினா கூட ஒரு சந்தோஷமான ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும். ஆனால் இப்போ வெறுப்பு தான் அதிகமாக இருக்குது. என்ன விஷயம்? என் மேலே என்ன கோவமாக இருக்க? வெளிப்படையாக நீ சொல்லலாம்ல, அப்போ தானே எந்த பிரச்சனைனாலும் தீர்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு காவேரி எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இங்கே பாருங்கள், உங்கள் மேலே நான் எந்த கோவமும் இல்லை, நீங்கள் கரெக்டாக இருக்கீங்க, அவ்வளோதான். நான் தான் தப்பாக இருக்கேன், நான் தான் என்னை மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாதுன்னு. எனக்கு ஒன்றும் புரியல, நீ என்ன சொல்கிற? நான் என்ன கரெக்டாக இருக்கேன், நீ என்ன தப்பாக இருக்க, எனக்கு ஒன்றும் புரியலேன்னொன்னே, இங்கே பாருங்கள், நான் எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டு இருக்க முடியாது. ஆனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நான் இப்போ தான் விஷயத்தை எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டேன். அது உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மனசை நினச்சிக்கிட்டு, இங்கே பாருங்கள், நான் எதுவும் சொல்ல விரும்பலைங்க, என்னை விட்டுருங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துடுறாங்க. ஏதோ அப்செட்டாக இருக்கான்னு மட்டும் தெரியுது. ஆனால் என்ன விஷயம்? என் மேலே என்ன கோவமாக இருக்கா? ஒன்றும் புரியலையே. இப்போ எப்படி இதை சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு விஜய். இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, ராகினி வந்து ஒரு பிளான் பண்ணுறாங்க. ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அவங்களுக்குள்ளே ஏதோ சண்டை நடக்குது, ஏதோ பிரச்சனை நடக்குது, இதை கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்குதுன்னு தெரியலையே சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ அஜய் வராரு. உடனே வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி மாமா வந்து வர சொல்லியிருக்காரு நம்ம 2 பேரையும் அப்படின்னு. எதுக்காக வர சொல்லியிருக்காரு? என்கிட்ட எதுவும் சொல்ல, என்கிட்ட ஃபோன் பண்ணார், உனக்கும் ஃபோன் பண்ணுறேன்னாரு. அப்படின்னோடனே ஃபோன் வருது. இங்கே பாரும்மா, நீயும் மாப்பிள்ளையும் வந்து வாங்க, உங்ககிட்ட கொஞ்சம் முக்கியமாக பேசணும் அப்படின்னோடனே, எதுக்குப்பா அப்படின்னா, வாங்க சொல்கிறேன் அப்படின்னோடனே, சரி ஓகேன்னு சொல்லிட்டு 2 பேரும் போகிறாங்க. எதுக்குப்பா இப்போ எங்களை கூப்பிட்டீங்க அப்படின்னோடனே, இல்லைம்மா கொஞ்சம் முக்கியமாக பேசணும், இப்படியே இருந்தால் எப்படி, நீங்களும் லைஃப்பில் முன்னுக்கு வரணும் இல்லையா, அதுக்கு தான் நான் கூப்பிட்டேன். மாப்பிள்ளை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இப்படியே இருக்க போகிறீங்களா, அந்த விஜய் கிட்ட எடுபடி வேலை செஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து விஜயோட ப்ராப்பர்ட்டிஸில் உங்களுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாரு, அப்புறம் நீங்கள் என்ன தான் பண்ண போகிறீங்க அப்படின்னோடனே, இல்லைம்மாம்மா நிறைய ஐடியாஸ்லாம் வச்சுருக்கேன், அதன்படி போனால் நான் பெரிய ஆள் ஆவேம்மா அப்படின்னு சொன்னோன்னே, சரிங்க மாப்பிள்ள அந்த ஐடியாஸ்லாம் என்னன்னு சொல்லுங்கள், அதுக்கேற்ற மாதிரி அது என்ன செட் ஆகும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இல்லைம்மாம்மா நான் நிறைய வச்சுருக்கேன், ஆனால் பணம் தான் வேணும், பணம் இல்லாமல் தான் கஷ்டப்பட்டுருக்கேன். விஜய் அண்ணக்கிட்ட கேட்கலான்னு பார்த்தா அவரும் வந்து என் மேலே கோவமாக இருக்காரு, நான் ராகினி கல்யாணம் பண்ணிக்கினேன்னு சொல்லிட்டு அப்படின்னோடனே, உடனே வந்து சரி உங்கள் தாத்தா கிட்டே கேட்க வேண்டியதானே, எங்கள் தாத்தா எல்லாத்தையும் திரும்பிட்டு விஜய் அண்ணக்கிட்டே ஒப்படைச்சிட்டாரு, அதனால தான் இப்போ பிரச்சனை அப்படின்றாங்க. சரிங்க மாப்பிள்ள, எப்படியாவது வந்து எதாவது வாங்க பாருங்கள் உங்கள் சைட்லேருந்து, நானும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன், அப்புறமா பெரிய பிஸ்னஸாக ஏதோ ஒன்று ஆரம்பிச்சு விடுங்க. இவன் நல்லா ஆரம்பித்து செஞ்சுருவான் அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினைக்கிறாங்க ராகினி. என்ன ராகினி, நான் சொல்கிறது கரெக்டு தானேம்மா அப்படின்னோடனே, பார்க்கலாம்ப்பா இவர் என்ன செய்ய போகிறாருன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க மாப்பிள்ள, அந்த விஜயோட பெரிய ஆளாக நீங்கள் வரணும், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சரிம்மா என்ன ஆச்சு அந்த காவேரி மேட்ரு, காவேரி வந்து வெளியே அனுப்பணும்னு ஏதாவது முயற்சி பண்ணியா இல்லையா அப்படின்னோடனே, நானும் முயற்சி பண்ணி தான்ப்பா இருக்கேன், ஆனால் அந்த காவேரி எதுவுமே பண்ணவே முடியலப்பா, ஏதாவது பண்ணி அவளை அனுப்பணும்ப்பா, அவளுக்கும் உங்கள் வீட்டுக்கும் ஏதோ பிரச்சனைப்பா, அதை மட்டும் கண்டுபிடிச்சிட்டேன்னா இன்னும் குழப்பத்தை உருவாக்கம்ப்பா, சரிம்மா உன்னால் என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணு, அப்பா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாரு. என்ன பண்ணுறாரு, காவேரி கிட்ட வந்து இந்த மாதிரி ப்ராஜெக்ட், நியூ ப்ராஜெக்ட் வந்து நிறைய இன்டீரியர் ஒர்க்ஸ் ஐடியாஸ்லாம் நிறைய தேவைப்படுது, நீ தான் சொல்லணும்னு சொல்கிறாரு. முதல்ல காவேரி மறுக்கிறாங்க. அதுக்கப்புறம் விஜய் கட்டாயப்படுத்துகிற நிறைய ஐடியாஸ்லாம் கொடுக்குறாங்க. அதன்படி வந்து காவேரியோட அந்த புது வீட்டோட இன்டீரியர் ஒர்க்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க கிட்டலாம் சொல்லிடுறாரு ஆஃபீஸில். சரிங்க சார், அதன்படி பண்ணிடுறோம், காவேரி மேடம்க்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. உடனே விஜய் யோசிக்கிறாரு, கண்டிப்பாக இந்த வீடு காவேரிக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. இதன் முடியுது.